கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. கடந்த 2.5 வருடமாக பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியால் நிறைய பாதிப்புகளை உள்ளானவங்க தான் கடகராசிக்காரங்க. எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கடகராசிக்காரங்கிட்ட தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. இந்த சித்திரை 1ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க இந்த கூட இருக்கிற நண்பர்கள் சொந்தக்காரர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது நல்லது. கூடுறதே குழி பிறகுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பெரும்பாலும் கடகராசிக்கு நல்லாவே பொருந்தும். கூட இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து கடகராசியை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. நம்பி ஏமாறுறவங்க தான் கடகராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து கடகராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது. அதாவது மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. இந்த 2025 எடுத்துட்டீங்க அப்படின்னா 2025 பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு நல்லது நடக்க போகுது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இதை நம்பிக்கிட்டு நீங்களும் இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த நாள் வரைக்குமே கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது. காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை இப்போதாக வரதுனால உங்கள் வாழ்க்கை நிலை அப்படியாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க. இந்த அஷ்டமத்து சனியால் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைச்சிருக்காது. குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழில் நடந்திருக்காது, ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே சந்தித்து வாழ்க்கையில் வெறுத்து போய் நொந்து போய் இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. இனி உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது கடகராசிக்கு மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. கடகராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் இந்த அஷ்டமத்து சனியால் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும். கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கஷ்டமும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக உங்கள் கூட இருக்க நபர்களும் சொந்தக்காரர்களும் நண்பர்களும் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் என்னால தான் அவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு இந்த வார்த்தை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்க வாயில என்னைக்குமே வராது. கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போய் மே 14ஆம் தேதி சஞ்சாரம் பண்ணுறாரு. இது கடகராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்திலையும் சரி, வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, கல்வியிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி நல்ல ஒரு மாறுதலை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. எல்லாருமே குரு பெயர்ச்சினா பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கடகராசிக்காரங்க பயப்படவே தேவை கிடையாது. ஏன்னா குரு பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் பெற்று தருவார். ஏன்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, மே 18ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சி. எல்லாருமே இந்த ராகுகேது பெயர்ச்சி நினைச்சு தான் மற்ற ராசிக்காரங்க பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது பெயர்ச்சி நினைச்சு தான். ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது, கண்டே பிடிக்க முடியாது, பெரிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்து விட்டு போயிடுவார் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கடகராசிக்கு இந்த 3 பயிற்சி மூலமாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை வரக்கூடிய நாட்களில் பெற போறீங்க. இந்த அஷ்டமத்து சனியால் நிறைய பேருக்கு வேலையில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். வேலையே விட்டு தூக்கியிருப்பாங்க, இல்லை வேலையிலேருந்து வெளியே வந்திருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்க கிடைக்க போகுது. கடகராசிக்காரங்க நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு அரசாங்க வேலைங்கிறது கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, இல்லை ஒரு பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு 100% கிடைக்க போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே
முழுவதுமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே நிவர்த்தி ஆயிரும். நீங்களும் ஒரு கம்பெனியில் 7-8 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அந்த நிறுவனமோ அந்த கம்பெனியோ உங்களுக்கு கொடுத்துருக்காது. இதை நினச்சி ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை எல்லாமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைக்க போகுது. இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. புதிய பதவி, புதிய பொறுப்புகள் எல்லாமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் தானாகவே உங்களை வந்து சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்துட்டு தான் இருந்திருப்பாங்க. அது சரியான ஒரு வரன் அமைஞ்சிருக்காது, இல்லை வரன் அமையிற மாதிரி போய் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஏதாவது கெடுத்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கடகராசிக்காரங்க பார்த்துருப்பீங்க. ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களை தானாகவே தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நினச்சிக்குவாங்க, இல்லை கூட இருக்கிறவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணம் பற்றி ஆண்களும் பெண்களும் யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு சிங்கிள் பேரண்ட்டுக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கத்துக்காக இயங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத வைத்தியம் கிடையாது, கும்பிடாத சாமி இல்லை. என்னங்க எங்களுக்கு மட்டும் மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க. இந்த வருடகிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் உங்களுக்கு நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னாவே அது கடகராசிக்காரங்களை தான் பொருந்தும். ஏன்னா 12 ராசியிலும் மிகவும் மோசமாக காதலில் தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது கடகராசிக்காரங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரீசனால வந்து காதலில் பிரேக்கப் ஆயிரும், இல்லை வீட்டில் கூடிய பெற்றவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்கள் காதல் கைகூடும். வீட்டில் போய் நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய பெற்றோர்களுடைய சம்மதத்துடனே உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு 2 பேருமே ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க. வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்க கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடக்க இருக்குது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கணும் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அஷ்டமத்து சனியால் கொஞ்சம் சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில். இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் இருந்திருக்கும். எப்படா அந்த கடன் கட்டி முடிக்க போகிறேன் அப்படின்னு டெய்லியுமே புலம்பிட்டு இருப்பீங்க. இனி வளர்க்கூடிய நாட்களில் உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதுமாகவே முடிய போகுது. இந்த 2025 முடிஞ்சு 2026 காலடி எடுத்து வைக்கும் போது 1 பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்கு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க. என்னடா நம்ம கூடயே இருந்தா எப்பறா இவ்வளவு வசதியா வந்தான், இவ்வளவு சொத்து பத்து எப்பறா சேர்த்தான், கார் வாங்கிட்டான், வண்டி வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், குழந்தை பித்திர, இந்த மாதிரி உங்களை பற்றி அதிகமாக வந்து பொறாமையும் புரளையும் பேசக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் கிடையாது. உங்களுடைய அசுர வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனவேதனைப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்கு விரைவில் வரப்போகுது. கடகராசிக்காரங்களில் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை உள்ளாக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் சார்ந்த பிரச்சனை தான். என்ன நோயினே தெரியாது, ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் 2000 3000 செலவாயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு பெரிய எமர்ஜென்சி வந்துடும். திடீர்னு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவு வச்சு விட்டுருது. இந்த மருத்துவ செலவு மட்டும்தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டு இருக்குது. விரைவில் உங்களுக்கு வருடகிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்கள் உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை நல்ல ஒரு வளமாக மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு பெற்று தருவாங்க. வருடகிரகங்கள் அனைவரும் சேர்ந்து